புகைப்படங்கள் எதுவுமே வெளியாகல இல்ல, அது தனிப்பட்ட சந்திப்பு. இதுல எதையும் அதான் நான் சொல்றேன், இது எங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு துக்கம். அதனால நாங்க இது எதையுமே பொலிட்டிசைஸ் பண்ண வரல. எதற்காக பேசலன்னா நாங்க இதை வைத்து இவங்களுடைய மரணத்தை வைத்து நாங்க பேசி பொலிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது. ஏன்னா மக்கள் இப்போ வரைக்கும் 41 பேரும் எங்களோட இருக்கிறாங்க. அதனால நாங்க அனைத்து மக்கள் இருக்காங்க, அவங்களுடைய மரணங்களை வைத்து நாங்க பேசியோ பொலிட்டிசைஸ் பண்ணியோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. மக்கள் எங்களோட இருக்காங்க. அதனால 100% இதை சம்பந்தப்பட்ட அந்த நிதியை திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. இல்ல, அது நாங்க அதுல உள்ள அவங்களுடைய குடும்பத்திற்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அதனால கவர்மெண்டே அவங்களுடைய குடும்பத்துல வேற ஒருத்தருக்கு தான் பணம் அனுப்பிச்சிருக்காங்க. அது சம்பந்தப்பட்டதை நீங்களே போய் கேட்டுக்கலாம். இல்ல, பொதுச்செயலாளர் தலைமையில் நடந்த கூட்டம். இதோடைய முடிவுகள் அனைத்தும் எங்களுடைய தலைவருக்கு போகும். தலைவருடைய அனுமதி பெற்ற பேரில் என்னென்ன அறிக்கைகள் எப்படி பண்ணணும் இருக்கும். கண்டிப்பாக அடுத்த அறிவிப்புகள் வரும். நன்றி. 2000 வாகனம் வந்துச்சு, 2 வீலர்ஸ் வந்துச்சுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசும்போது இது கட்டுப்படுத்த முடியாத கூட்டம், இது கட்டுப்பாடற்ற கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இல்ல, இதுல எதை வச்சு அப்படி சொல்றாருன்னு தெரியல. அதாவது இது என்ன கட்டுப்பாடற்ற குற்றம், கட்டுப்படுத்த முடியாத குற்றம்? காவல்துறை எதுக்கு இருக்காங்க? அப்ப காவல்துறையினால கட்டுப்படுத்த முடியாதுன்னு அவர் ஒத்துக்கிறாரா? எவ்வளவு காவல்துறை அங்க டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க? எதுக்காக லத்தி சார்ஜ் பண்ணாங்க? லத்தி சார்ஜோட செய்திகள் முதல்ல பல பத்திரிகைகள் வந்துச்சு. அதற்கப்புறம் அந்த செய்தி ஒரு துளி அளவுல எங்கேயும் வரல. லத்தி சார்ஜோட செய்தி முதல்ல நேஷனல் மீடியாலே வந்துச்சு, இங்க இருக்கிற பல மீடியாக்கள் உடனே வந்துச்சு. எங்கேயாவது ஒரு அமைதியான கூட்டத்தின் மேல் லத்தி சார்ஜ் நடந்திருக்கா? லத்தி சார்ஜை பத்தி வந்துச்சுல்ல, ஏன் லத்தி சார்ஜ் பண்ணணும்? ஒரு அமைதியான இருக்க கூட்டம், பெண்களும் குழந்தைகள் இருக்கிற இடத்துல எதுக்கு லத்தி சார்ஜ் பண்ணணும்? அது சம்பந்தமா ஹியூமன் ரைட்ஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம், ஹியூமன் ரைட்ஸ்லயும் அனுப்பிச்சிருக்கோம். இது எல்லாத்திற்குமான விடை கண்டிப்பாக விசாரணை முடிவு. இந்த இடைப்பட்ட காலத்துல லத்தி சார்ஜ் நடந்துச்சுன்னு நீங்க தானே பத்திரிகையில போட்டீங்க, அதோட வீடியோவோட போட்டீங்க லத்தி சார்ஜ் நடந்தது. அப்புறம் இல்லன்னா என்ன?